காதல் ஏற்படுகின்ற அந்த பருவமே ஒரு தனி சுகம். எப்போ வரும்? ஒரு 11th 12th. ஆனால் இப்போ 11th 12thலாம் இல்லை, 9thலேயே கிளப்பிடுறாங்க நம்ம பயிலுக. 9thலேயே இப்படியே பார்க்குறேன். ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி படத்தையும் எடுத்துடுறாங்க. டவுசர் போட்டு லவ் லெட்டர் கொடுக்குற மாதிரி படம் எடுத்துடுறேன். அந்த மாதிரி எடுக்கிறதுனால இப்போ 9thலேயே லவ்வெல்லாம் தொடங்கிடுது. அதுக்கு பேர் பள்ளி காதல்னே தொடங்கிருச்சு. அதுக்கு பேர் காதலே கிடையாது. நாங்கள்லாம் ஸ்கூலில் படிக்கிறப்ப அந்த மாதிரிலாம் காதல் நிறையா இருந்திருக்கு. அதுக்கு பேர் காதலே கிடையாது. யாராவது ஒரு பிள்ளைய பார்ப்போம், அது ஏன் பிடிக்குது எதுக்கு பிடிக்குதுன்னு தெரியவே தெரியாது. அந்த பிள்ளை பின்னாடியே நடந்து போயிட்டே இருப்பேன். நான்லாம் ஒரு பிள்ளைய 3-4 வருஷமாக பின்னாடியே போனேன். எதுக்கு போனேன்னு எனக்கே தெரில. அந்த பிள்ளை தண்ணி எடுக்க வந்தால் அங்கே போய் நின்றுக்கிட்டு இருப்பேன், அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பேன். அப்போ நான் என்ன படிச்சுக்கிட்டு இருந்தேன்னா 9th படிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த பிள்ளை வந்து எங்கேயாவது கடைக்கு வந்துச்சுன்னா அந்த கடைக்கிட்ட போய் சும்மா நின்றுக்கிட்டு இருக்காது. அந்த பிள்ளை பஸ்ஸில் போச்சுன்னா அது கூடயே ஏறி அது எங்கே இறங்குதோ இறங்கி நாங்கள் பாட்டுக்கு போயிடுவோம். சைக்கிள் எடுத்துக்கிட்டு அந்த பொண்ணு பின்னாடியே வாடகை சைக்கிள் எடுத்துக்கிட்டு பின்னாடியே போவோம். ஆனால் அந்த பிள்ளை இப்போ எங்கே இருக்குன்னே தெரியல. அது எங்கே கல்யாணம் பண்ணி எத்தனை பிள்ளைய பெற்று எங்கே கிடக்குன்னு தெரில. ஆனால் அந்த பிள்ளை பின்னாடியே ஒரு 2-2.5 வருஷம் சுற்றிக்கிட்டே இருந்தேன். ஏன் சுற்றுனேன்னு எனக்கே தெரியல. அதுக்கு பேர் காதலா? இல்லை, அதுக்கு பேர் ஒரு மெல்லிய ஒரு ஈர்ப்பு, அவ்வளோதான். அந்த பிள்ளைய பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. அதை போய் காதல்னு எடுத்துக்கிறக்கூடாது. ஆனால் அந்த நேரத்துலேயும் காதல் உண்டாகி அது சில பேர் வந்து அதையே நினச்சி அப்படியே கொண்டு போன ஆள்லாம் இருக்கான். இன்னும் சில பேர் உண்மையான காதல் என்பது என்ன, எந்த நேரத்தில் உருவாவது உண்மையான காதல்? நான் சொல்கிறேன், ஒரு கல்லூரி பருவத்தில் ஒரு காதல் உண்டாகலாம், உண்டாகிறதுல தப்பே கிடையாது. ஆனால் அந்த கல்லூரி பருவத்தில் உண்டான காதல் அது அப்படியே தொடர்ந்து வந்து அவர்கள் இருவரும் படித்து முடித்து அரியர்ஸே இல்லாமல் படிச்சுட்டு ஒரு இடத்துல நல்ல வேலைக்கு போயிட்டு 2 பேரும் எக்கனாமிக்கலாக செட்டில் ஆகி அதுக்கப்புறம் தங்கள் காதலை மற்றவர்களிடம் தெரிவித்து அதுக்கப்புறம் 2 பேரும் திருமணம் முடித்து வாழ்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த காதல் தான் இதுவரைக்கும் உண்மையாக வெற்றி பெற்ற காதல். ஆனால் ஒரு குரூப் என்ன பண்ணிடுதுன்னா, அவர் ஐயா 3rd இயர் படிச்சுட்டு இருப்பார், இந்த பிள்ளை 1st இயர் படிச்சுக்கிட்டு இருக்கேன். உங்களை என்னால் மறக்கவே முடியல, படிக்கவே முடியலடா சுரேஷ், சுரேஷ் படிக்கவே முடியலடா அப்படிங்க. ஒன்று என்னாலையும் படிக்க முடியல, புக்கு பூரா நீ தான் தெரியுற, எங்கள் அம்மாவை பார்க்குறேன், எங்கள் அம்மா முகத்தில் நீ தான் தெரியுற அப்படிங்கிறேன். 2 பேரும் இப்படி மாறி மாறி அழுதுகிட்டே கிடந்து படிக்காமல் 16 பேப்பர் 2 பேரும் அரியர்ஸ் வச்சு அதுக்கப்புறம் காலேஜை விட்டு 2 பேரையும் விரட்டி விட்டு வீட்டில் போய் 2 பேரும் ஏன்டா அந்த பிள்ளைய லவ் பண்ணேம்மா படிக்க முடியல அதான் காலேஜை விட்டு போக சொல்லிட்டாங்க. நல்ல காரியம்டா. எந்த பிள்ளை? அந்த பிள்ளையா? அந்த பிள்ளை வீட்டில் போனேன், உன் மகனுக்கு நான்லாம் பொண்ணு கொடுப்பேன்னு கனவுலையே நினைக்காத, வெட்டி பிடுவேன். என் பிள்ளைய 16 பேப்பர் அரியரிச்சு வைக்கிறதுக்கு காரணமே உன் மகன்தான். அம்மா யார்? பொண்ணை பெற்ற அப்பா. மாப்பிள்ளையை பெற்ற அப்பா சொல்கிறான், உன் பிள்ளையால தான் என் பிள்ளை கெட்டு போனான், 1120 மார்க் வாங்கினேன் +2ல். உன் மகளை என்னைக்கு பார்த்தானோ அன்னைக்கு தான் என் பிள்ளை நாசமாக போனான்ட்டு கடைசிக்கு 2 குடும்பமும் வீணாக போய் அவங்க படிப்பு வெட்டியாக போய் 2ம் கடைசிக்கு பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு பாவமாக இருக்கும். இதுக்கு பேர் வந்து ஒரு காதல் கைகூடி அவங்க வாழ்க்கை வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறதில்ல. யார் உண்மையான காதல் அப்படின்னு சொல்கிறான்னா, அந்த கல்லூரி காதலில் எதற்காக நாம் கல்லூரிக்கு வந்தோம் என்ற நோக்கமும் சிதையாமல், தான் விரும்பிய அந்த பெண்ணினுடைய மனதும் கெடாமல், தான் வாழ்க்கையில் ஒரு பெண்ணை வைத்து காப்பாற்ற முடியும் என்ற நம்பிக்கையும் தைரியம் வரும் பொழுது அந்த பெண்ணை கரம் பிடித்து அந்த வாழ்க்கைக்கு தயாராகிறான் பார்த்தீங்களா? அவன்தான் உண்மையான காதலில் வெற்றி பெற்றவன். ஒரு மனிதனுக்கு நிம்மதியையும் மகிழ்ச்சியும் தருவது பிள்ளை பருவமா, காதல் பருவமா, அல்லது குடும்ப வாழ்க்கையா? உங்களுக்கு எப்பயா சுதந்திர தினம்? எனக்கு எப்பயா சுதந்திர தினம்? உங்களுக்கு இங்க இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் சுதந்திர தினம் எப்ப? சுதந்திர தினம் எல்லாத்துக்குமே ஆகஸ்ட் 15ஆம் தேதி தான். எனக்கு இல்லையா ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம்? 5 நாளைக்கு முன்னாடியே நாங்க சுதந்திரம் வாங்கிட்டோம்யா பள்ளி படிக்கும் போது. ஏன்னா நான் ஒரு கிராமத்துல படிச்சேயா. அப்ப அங்க என்னடா நான் 2வது படிக்கும் போதே ரொம்ப சீனியரியா. எப்படின்னு கேட்டீங்கன்னா,
அந்த மண்ணு குமிச்சு அதுல ஒரு குச்சியை நட்டு அதுல ஒரு கொடியை பறக்க விட்டு அந்த 5 நாளுமே எங்களுக்கு சுதந்திரம் கிடைச்சிச்சியா. இந்த இந்தியாவுக்கே சுதந்திரம் கிடைச்சோ இல்லையா, அந்த 5 நாளுமே எங்களுக்கு சுதந்திரம் தாயா. அந்த ஒரு 5-6 இலைய பிச்சு அதை ஒரு தட்டா செஞ்சு அதுல பாக்கு முட்டாய் பஞ்சு முட்டாய் என்று பலவிதமான முட்டாயை போட்டு பாப்பா இந்த எடுத்துக்க அக்கா கொடுக்குறேன்னு 2வது பருவத்துல 1வது பிள்ளைக்கு கொடுத்தையா. அதுல கிடைக்கிற மகிழ்ச்சி. ஆனா இன்னைக்கு சுதந்திர தின நிகழ்ச்சியா இருக்கட்டும், எதா வேணாலும் இருக்கட்டும், ஆனா அதோட கொண்டாட்டம் எல்லாத்தையுமே நம்ம வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இதுல தாயா பார்த்து கத்துக்கிறோம். அன்னைக்கு எனக்கு கிடைக்கிற மகிழ்ச்சி இன்னைக்கு கண்டிப்பா கிடைக்காதுயா. இதுலயும் நம்ம சின்ன பிள்ளையில விளாண்ட விளையாட்டில் எவ்வளவு சயின்டிஃபிக்கான விஷயங்கள்லாம் இருக்கு பாருங்க. கொலை கொலையா முந்திரிக்கா நரிய நரிய சுத்தி வா, கொள்ளையடிச்சவன் எங்கிருக்கான் கூட்டத்தில் பார் கண்டுபிடி. எப்போ 1ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப கொள்ளையடிச்சவனை நீ கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கொடுத்தவன் உலகத்தில் தமிழன் தான். பள்ளி சூழல் இருக்கு இல்லையா, எந்த விழாவாகட்டும் எதா வேணாலும் இருக்கட்டும், அதை ஸ்கூல் விட்டு வந்தோடனே அப்பா அம்மா வர்றதுக்கு முன்னாடியே அதை 10 தடவை அழகு பார்த்து துவைச்சு அப்புறம் காய வச்சு. ஐயா அயன் பண்றேன்னா என்னையா? அயன் பண்ணுறதுன்னா ஒரு சுருக்கமாக இருக்கிற துணியை ஒரு பாக்ஸ் போட்டு அப்படியே தேய்ச்சி அயன் பண்ணுறது. அது இல்லையா அயன் பண்ணுறது? ஒரு டேபிள்ல துணியை வச்சு கையில 10 தடவை இங்கிட்டு ஒரு இலை அங்கிட்டு ஒரு இலை இங்கிட்டு ஒரு இலை அங்கிட்டு ஒரு இலை அப்படிதாயா அயன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எந்த ஒரு சுருக்கமும் எந்த ஒரு மடிப்பும் நிக்காதியா. அப்ப என்ன பண்ணுவேன், எந்த வீட்டுலடா இஸ்திரி பொட்டி இருக்குன்னு கேட்டு வாங்கி அதை ஒரு அக்காவோ அண்ணனோ கையில காலில் விழுந்து அதை ஒரு அயன் பண்ணி அலமாரியில அறிவானு வைப்பையா. வச்சுட்டு அப்படி படுத்தா அப்படியே பக்கு பக்குன்னு அடிச்சுக்கிறியான். ஏன்னு கேட்டா, ஐயையோ எலி கடிச்சிருச்சுன்னா என்ன பண்றது, அதுல ஒரு தூசி எதுவும் பட்டுருச்சுன்னா என்ன பண்றது, அதை நம்ம 10 தடவை பார்த்து துவைச்சோம் அப்படின்னு சொல்லி அதை தலைமாட்டுக்கு அடியில வச்சு தூங்குன ரசிச்ச காலம் இன்னைக்கு கண்டிப்பா வராதியா. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு என்னதான் லெகின்ஸ் பேண்ட் ஜீன்ஸ் எது வேணாலும் போடலாமியா. ஆனா அன்னைக்கு நான் போட்ட வெள்ளை சட்டையும் ஊதா பாவடைக்கு இணங்க மிச்சம் எதுக்குமே வராதியா. ஐயா நம்ம இன்னைக்கு எத்தனையோ விளைவிந்த தின்பண்டங்கள் சாப்பிட்டாலும் அன்னைக்கு அந்த வீட்டு முன்னாடி புளிய மரத்துல ஒரு புளியங்காய் பறிச்சு சாப்பிட்டோம்யா. அதுக்கு அதாவது காய்க்கும் பழத்துக்கும் இடையில செங்கான்னு ஒரு கட்டம் இருக்கும்யா. அந்த காயை பறிச்சு அதோட தோலை பிச்சு அதுல ஒரு குச்சியை குத்தி அதை தான் நம்ம வெண்ணிலா சாக்கோபார்னு நினைச்சு சாப்பிட்ட காலம். இன்னைக்கு எவ்வளவுதான் சுவை மிகுந்த உணவு வந்தாலும் அந்த ஒரு மகிழ்ச்சியையும் நிம்மதியும் இதுல கிடைக்குமாயா? கண்டிப்பா அது கிடைக்காதியா. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு 10 பேர் சேர்ந்து விளையாடுவோம்யா. அதுல 1 ரூபாய் 2 ரூபாய் கிடைக்கும். அதுல 1 முட்டாய் 2 முட்டாய் தான் வாங்க முடியும் தெரியும். அதை எடுத்துட்டு போயிட்டு அதை 10 பேர் பகிர்ந்து சாப்பிடுவோம்யா. 100 ரூபாய் இருந்தாலும் அதை யாருமே கொடுத்து உதவுற மனப்பான்மை ஆட்டமே இல்லையா. அந்த ஒரு சுயநலம் இல்லாத மனசு குழந்தைங்கள்ட்ட மட்டும்தாயா இருக்கும். 200 ரூபா கொடுத்து பட்டர் ஸ்காட்ச் கெசட்டா இதை வாங்கி சாப்பிட்றோம். ஆனால் அந்த ஐஸ்கிரீமை விட நம்ம ஊர் கோயில் திருவிழாவில் இந்த ஜவ்வரிசி ஐஸ்ன்னு ஒருத்தன் கொண்டு வந்து விற்பான் பாருங்க, அதை வாங்கி 3/4 மணி நேரம் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். அது வேலை அப்படியே ஜவ்வரிசி அதை பூரா அப்படியே இழுத்து ஒவ்வொரு ஜவ்வரிசியாக சாப்பிட்டு முடிக்க அந்த ஐஸ் புருட்டு தர்ற சுகம் இந்த கெசட்டா இந்த பட்டர் ஸ்காட்ச்லாம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. அந்த ஜாலி அப்படியே அப்பா. ரொம்ப நல்லா பேசினார் சார். காதல் என்ன சார் அப்படி தப்பு பண்ணிட்டோமா சார்? 10 பேர் லவ் பண்ற பேர் காதலா சார்? 10 பேர் லவ் பண்ற பேர் கருமை சார். அது அவர் சொன்னாரு லவ் பண்றப்ப பிரெக்னன்ட் ஆவாங்க அப்படின்னு. அருமையான பாடல் கூட இருக்கு சார். எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று அது ஏதோ உன்னிடம் இருக்கிறது, அதை அறியாமல் விட மாட்டேன், அதுவரை உன்னை தொடமாட்டேன்னு சொல்லியிருக்கா சார். முல்லை நிறத்து பற்களில் ஒன்று தள்ளி உள்ளதே அதுவா, தள்ளி உள்ளதே அதுவா, கூந்தல் முடிகள் நெற்றி பரப்பில் உலவுகின்றதே அதுவா, உலவுகின்றதே அதுவா, ஒவ்வொரு வார்த்தை தவறாய் போனால் உதடு கடிப்பாய் அதுவா, 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 அதை அறியாமல் விடமாட்டேன், அதுவரை உன்னை தொடமாட்டேன், எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று அது ஏதோ உன்னிடம் இருக்கிறது. வைரமுத்து ரொம்ப அழகா பாடியிருப்பார். காதல்னு சொல்லி பாருங்க சார். காதல் மறுபடியும் சொல்லுங்க சார். காதல் உதறு ஒட்டதா சார்? ஒட்டல.
சார் 2 உதரம் ஒட்டாம எப்படி ஒளி தருதோ அதே மாதிரி சார் ஆபரேஷனே பண்ணாம 2 மனசு மாறுது பாத்து அதான் சார் காதல். சார் பசங்க எதுக்கு தாடி வளர்க்குறாங்கன்னு தெரியுமா சார்? அவங்க எதுக்கு வளர்க்குறாங்கன்னு தெரில, ஆனால் நீ எதுக்கு வளர்த்துருக்கன்னே எனக்கு இது வரைக்கும் புரியல. உன் தாடியோட காரணத்தை என்னால் கண்டே பிடிக்க முடியல, அப்படி இருக்கு உன் தாடி. சார் பாதி பேர் கேட்டால் ஸ்டைலுமாங்க, பாதி பேர் கேட்டால் லவ் ஃபெயிலியர்றாங்க. அதெல்லாம் போய் சார் தன் காதலி மித்த கன்னத்தில் வேறு யாரும் முத்தமிடக்கூடாது என்பதற்காக தானே தனக்கு அமைத்து கொண்ட முள் வேலி சார் அது. ஐயா தெய்வமே, தாடிக்கு இப்படி ஒரு விளக்கம் கொடுத்த ஒரே இளைஞன் நீ ஒரு ஆள் தாயா. சார் நான் உண்மையிலே இளைஞர்கள் தாடி ஏதோ ஃபேஷனுக்கு வளர்க்குறாங்க, அழகாக வளர்த்துக்கிட்டு இருக்காங்க, அல்லது தன்னுடைய லவ்வர் சொல்லி வளர்க்குறாங்க அப்படின்னு நினச்சேன். சார் எங்கேயோ போயிட்டேன் நீ. சார் இப்போ அம்மாவே எடுத்துங்க சார், அம்மா கண்ணில் காதலை பார்க்கலாம், ஆனால் காதலி கண்ணில் மட்டும் சார் அம்மாவையே பார்க்க முடியும். சார் இப்போ லவ் மேரேஜுக்கும் அரேஞ்ச் மேரேஜுக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் வந்து லவ் மேரேஜ் தான் சார் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். இப்போ அரேஞ்ச் மேரேஜ் எடுத்துக்கோங்க சார். இப்போ அரேஞ்ச் மேரேஜ் எடுத்துட்டா மாப்பிள்ளை வந்து மணமேடைக்கு போய் உட்காருவான் சார். அவனுக்கு வந்து பயத்தில் வேர்க்கும். என்ன சொல்லுவாங்க, மாப்பிள்ளைக்கு வேர்க்குது ஃபேனை போடுறாம்பாங்க. அப்போ அந்த ஃபேனு கிறுக்கு 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 கிறுக்குன்னு சுத்து சார். அப்பவே அவன் கண்டுபிடிச்சிருக்கணும், கிறுக்கு பயலே எந்திரிச்சு போடா உன் வாழ்க்கை அவ்வளோதான் அப்படின்னு சொல்றா சார். என் வாழ்க்கையில் ஃபேன் சத்தத்தில் கிறுக்கு கிறுக்குன்னு கேட்ட சத்தம் இது வரைக்கும் கேட்டதில்லை. உன் காதில் அப்படி விழுந்திருக்கு வர அந்த ஃபேனில் வர்ற ஒலி கிறுக்கு கிறுக்குன்றான் சார். அது மட்டும் இல்லை சார், கேமராமேன் கூட சிக்னல் கொடுப்பா சார், மாப்பிள்ள க்ளோஸ் மாப்பிள்ள க்ளோஸ் அப்படின்பா. அண்டையோட உன் வாழ்க்கை க்ளோஸ்றாங்கிறான், அவ்வளோதான் முடிஞ்சு வாழ்க்கை போச்சுறாங்கிறான். சார் இன்னொரு சிக்னல் கொடுப்பா சார், மாப்பிள்ள கடைசி ஒரு காய்ச்சிரிங்க, கடைசி ஒரே ஒரு காய்ச்சிரிங்க அப்படிங்கிறா சார். ஆனால் லவ் மாதிரி எடுத்துங்க சார், சும்மா கம்பீரமா வால் மேல தோல் மேல கை போட்டு வாடியான் செல்லமே அப்படி பக்கத்துல பார்த்து சார், அதான் சார் காதல். கவியரங்க தொட்டிலே கை கொட்டும் மழலை நான், கவியரங்க தொட்டிலே கை கொட்டும் மழலை நான், கையசைத்து காலசைத்து கவிப்பாடும் பிள்ளை நான், கையசைத்து காலசைத்து கவிப்பாடும் பிள்ளை நான். மகளாய் பிள்ளையாய் நான் பெற்ற இன்பங்களை கண்ணோரம் கண்டவற்றை காதோரம் கேட்டவற்றை என் மொழியில் சொல்லாக்கி உன் முன்னே வைக்கின்றேன். ஐயா, குழந்தை பருவங்கிறது எவ்வளோ அழகான பருவம் தெரியுமா? அந்த குழந்தை பருவத்தை நம்ம அடைஞ்ச சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் ஒரு அழகான சினிமா பாடல், ஒரு பாடலே அடக்கிடலாம். என்ன பாட்டு தெரியுங்களா? வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே, நண்டூரு நரியூரும் கருவேலங்காட்டோரும் தட்டான சுத்தி சுத்தி வட்டம் போட்டோமே, பசி வந்தா குருவி முட்டை தண்ணிக்கு தேவங்கொட்ட பறிப்போமே சோள தட்ட புழுதிதா நம்ம சட்ட புழுதிதா நம்ம சட்ட. இதில் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க பாருங்க. புழுதிதான் அந்த குழந்தைகளுக்கு சட்டையாகவே அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஐயா. இதில் இந்த கிராமத்தில் இருக்க குழந்தைகளை பார்த்தீங்கன்னா அழகாக அந்த சைக்கிள்லையோ இல்லை டயரில் இந்த டிவிஎஸ் 50 இருக்கிற டயரையோ கழட்டி ஒரு ஓரமாக போட்டிருப்பாங்க. அதை எடுத்துக்கிட்டு டயரை உருட்டி உருட்டி அந்த வெயிலில் சுற்றுற மகிழ்ச்சி இருக்கே, அந்த மகிழ்ச்சி இன்னைக்கு என்னதான் ஏசி அறையில் உட்காந்துக்கிட்டு நம்ம குளிர்ச்சியாக பார்த்தாலும் அந்த மகிழ்ச்சி இப்போ கிடைக்குமா ஐயா? அந்த மகிழ்ச்சி என்றைக்குமே நம்மளுக்கு கிடைக்காது. சைக்கிள் டயரை குச்சியில் தட்டி ஓட்டிட்டு போகிறது ஒரு வண்டி. நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது சைக்கிள் டயர்லாம் ரொம்ப ரேர். அதனால் 2 பனங்கொட்டை இருக்குது பார்த்தீங்களா, அந்த காய் அதில் நொங்கெல்லாம் எடுத்த பிற்பாடு அது 2லையும் இந்த பக்கம் ஒரு குச்சி இங்கிட்ட ஒரு குச்சி அப்படி ஃபிட் பண்ணி அது ஒரு வண்டியாக மாறிடும். அதை ஒரு குச்சியில் வச்சு அப்படியே அதை ஒரு வண்டியை அப்படியே ஓட்டிக்கிட்டே போவேன். அதுதான் அந்த வண்டியை எடுத்துக்கிட்டு கடையில் போய் அம்மாட்ட ஜீனி வாங்க போவேன். போய் ஜீனி வாங்கிட்டு வா, இருங்கம்மா இந்த வண்டியை எடுத்துகிட்டு வர்றேன். என்னன்னா இந்த பனங்கொட்டை வண்டியை டக்கரை 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 டக்கரைன்னு ஓட்டிகிட்டு போய் கடைக்கிட்ட அதை பார்க் பண்ணுறது. பெரிய எந்த வண்டி பஜாஜ் பல்சரை பார்க் பண்ணுற மாதிரி பனங்கொட்டை வண்டியை பார்க் பண்ணிவிட்டு ஜீனி வாங்கிட்டு திருப்பி அந்த பனங்கொட்டை வண்டியை ஓட்டிக்கிட்டு வீட்டுக்கு வர்றது. அந்த வண்டி ஓட்டினப்போ இருந்த ஒரு மகிழ்ச்சி இப்போ எவ்வளவோ வீடியோ கேம்ஸ்லாம் வந்தாலும் பனங்கொட்டை வண்டியை ஓட்டிட்டு போனதில் இருக்க சந்தோஷம் வேற எந்த கேம்லையும் இது வரைக்கும் நமக்கு கிடைக்கல. இதில் குழந்தை பருவங்கிறது எவ்வளோ அழகான பருவம் தெரியுமா? மழை பார்த்து மகிழ்ந்து
யானை பார்த்து பிரமித்து கடல் பார்த்து கைத்திட்டி தும்பி விடுத்து விளையாடி தாய்மடி ஏகி துயில் கொண்ட பிள்ளை பருவத்தை விட நிம்மதியும் மகிழ்வும் கொண்ட பருவம் ஏதுங்க? இதுல சொல்லுங்க. என்னதான் கார்லானும் ஸ்லீப்வெல் மெத்தையும் வந்தாலும் அந்த குழந்தையா இருக்கிற அந்த தாய்மடியில படுத்து, அதுவும் அந்த மண் தரையில அந்த தாய் உட்கார்ந்து படுக்க வச்சு அந்த குழந்தைய தாளாட்டுவா. அப்ப இருக்கிற அந்த குழந்தைக்கு இருக்கிற மகிழ்ச்சி இப்ப வருமாங்க? அதுதான் சொல்ற, எப்பவுமே குழந்தை பருவம் தான் நிம்மதியும் மகிழ்ச்சியும் சொல்லிட்டு எல்லாரும் சொல்றாங்க. காதல் பருவத்துல தான் நிம்மதியும் இருக்கு, மகிழ்ச்சியும் இருக்கு, எல்லாரும் நல்லா சந்தோஷமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு. காதல் வாழ்க்கை எப்படி தெரியுமா? அதுவும் காதலிக்கிறவங்க வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கும்? யாரையும் காந்தி சொன்ன 3 பொம்மை மாதிரி தாங்க இருக்கும். எப்படி தெரியுமா? அந்த பொம்மை 3 பொம்மை இருக்கும். கண்ணை பொத்திக்கும், ஒன்று வாயை பொத்திக்கும், ஒன்றுக்கு காதை பொத்திட்டு இருக்கும். அது மாதிரி தாங்க இந்த காதலர் வாழ்க்கையும். யாருக்கிட்டையும் பேசக்கூடாது, யாரையும் பார்க்கக்கூடாது, யாரு பேச்சையும் கேட்கக்கூடாது. இதுதாங்க காதலர் வாழ்க்கை. செம்மையா இருக்க வேண்டிய வாழ்க்கையை பொம்மையா மாத்துறதே இந்த காதல் தானே. இதுல எப்படி நீங்க மகிழ்ச்சியும் நிம்மதியும் இருக்குன்னு சொல்றீங்க ஐயா? சரி, இப்போ காதல் வாழ்க்கை தான் இப்படி இருக்குதுன்னு சொல்கிறீங்க. சரி, குடும்ப வாழ்க்கைக்கு தான் வருவோம். இப்போ தான் புதுசாக பக்கத்து வீட்டில் ஒரு அண்ணனுக்கும் அன்னிக்கும் கல்யாணம் ஆச்சு. சரி, புதுசாக கல்யாணம் ஆனவங்களே கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு கிளம்பி 2 பேரும் போய்கிட்டு இருந்தாங்க. போயிட்டு கீழே என்ன ஆச்சு? தெருவில் ஒரு ஓரத்தில் நாய் வந்து குறுக்க நின்றுச்சு. அண்ணன் என்ன பண்ணியிருக்கணும்? கல் எடுத்து நாய் அடிச்சிருக்கணும். ஆனால் அவரு பண்ணாமல் அண்ணி மேலே இருக்கிற பாசத்தில் அண்ணியவே தூக்கிட்டாரு. அண்ணி தூக்குனதை பார்த்து நாய் ஓடிடுச்சு. அப்போ அண்ணி இப்போ இறக்கி விட்டுட்டு அண்ணன் அப்படியே கனவுலகத்துக்கு போயிட்டாரு. அண்ணி நம்மளைய பாசமொழியில் முத்தமழை பொழிவா அப்படின்னு சொல்லி கனவு கண்டுட்டு இருக்காரு. ஆனால் அங்கே என்ன தெரியுமா ஐயா நடந்துச்சு? என்ன தெரியுமா நடந்துச்சு அங்கே? அட பாவி மனுஷா, ஒரு கல்லெடுத்து நாய் முடுக்க துப்பு இல்லை, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? என்ன தூக்கி அடிக்கிறியே, நீ எல்லாம் ஒரு மனுஷனான்னு சொல்லி கேட்டாங்களே. அங்கே வந்து குடும்பத்தில் எங்கே மகிழ்ச்சியும் நிம்மதியும் இருக்குன்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க ஐயா? 10ல் ஒரு பொறப்பு பாங்கான நல்பொறப்பு. அது யாரும் வேற யாரும் இல்லைங்க ஐயா, எங்க ஐயா தமிழனன் தான். அவர் எப்படி பாடினாரு தெரியுங்களா? மனதில் நின்ற காதலியே மனைவியாக வரும்போது, மனதில் நின்ற காதலி கூட மனைவியாக வந்தா தாங்க சந்தோஷம். அது மட்டும் இல்லைங்கய்யா, அடுத்ததா ஒரு பாட்டு பாடினாரு பாருங்க. என் அத்தை அவ பெத்த ஏ ராக்கம்மான்னு பாடினாரு பாருங்க. அத்தை இல்லாம எங்க இருந்துங்க வந்துச்சுங்க ராக்கம்மா? அடுத்தது நம்ம பாச தம்பி தங்க கம்பி வினிஃப்ரெட் வந்தாங்க. அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? பெண்ணை பார்த்தேன் நிலவை பார்த்தேன், நிலவில் ஒளி இல்லை, நிலவை தன் குழந்தைக்கு முதலில் அறிமுகம் செய்தவள் எங்கள் தாய். அந்த தாய்ங்கிற உறவு எங்க குடும்பத்துல தாங்க இருக்கு. ஒரு முறை பையனும் ஒரு முறை பொண்ணும் இருந்தாதான் காதல் அழகாமா. அந்த முறை பையனும் முறை பொண்ணும் எங்க குடும்ப உறவில் தாங்க இருக்குது. அதுல இருந்து தானே உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்குது. அண்ணனுக்கு தெரியாம காதல் பண்றாங்களாம், அப்பா அம்மாவுக்கு தெரியாம காதல் பண்றாங்களாம், லெட்டர் கொடுக்குறாங்களாம், எல்லாமே பண்ணுங்க. பயந்து கஷ்டப்பட்டு பண்றீங்க. வாங்கய்யா எங்க குடும்ப வாழ்க்கைக்கு. எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி மகிழ்ச்சியோடும் நிம்மதியோடும் காதல் செய்யலாம். ஐயா, கர்நாடகா ஜெயில் இருக்கிறவங்க கூட எப்ப ஷாப்பிங் போறாங்க, எப்ப திரும்பி வருவாங்கன்னு சொல்லிடலாம். ஆனா நம்ம காதலன் காதலியை கூட்டிட்டு போற ஷாப்பிங் எப்ப போவான், எப்ப திரும்பி வருவான் சொல்லவே முடியாது. நம்ம விக்கி தம்பி சொன்னாரு, லிப்ஸ்டிக் வாங்கி தருவாங்களாம், டெடி பேர் வாங்கி தருவாங்களாம், காசை வட்டிக்கு வாங்குவாங்களாம். எவன் அப்பா வீட்டு காசு? அந்த காசை கொடுங்கறதுக்கு கூட எங்க குடும்ப உறவு தானுங்க வேணும். அடுத்தது குழந்தை பருவத்துக்கு ஐயா அழகா ஒரு எடுத்துக்காட்டு சொன்னார். பழனிமலை முருகர் பத்தி. பழனியில் இருக்கிற சாமியும் வேண்டாம், பன்னீரால் குடிக்கக்கூடிய செல்வமும் வேண்டாம், தன்னுடைய தமிழ் அன்னை தங்களுக்காக விட்டு சென்ற தமிழ் தந்தை ஒருவர் மட்டுமே போதும். நான் மட்டும் மகிழ்ச்சியும் மகிழ்வோடும் நிம்மதியோடும் இருப்பதில்லை, என் தமிழ்நாடே மகிழ்ச்சியும் நிம்மதியோடும் இருக்கும். ஐயா, இந்த காதலன் காதலி மகன் மகள் நண்பர்கள் இவங்கெல்லாம் நம்ம வாழ்க்கை பயணத்தின் பாதியில் வந்த உறவுகள். நம்ம வாழ்க்கை பயணம் எங்கிருந்து தொடங்குது தெரியுமா? நம்ம தாயின் கருவறையில் இருந்து தொடங்குது. நம்ம தாயோடைய கருவறை என்பது ஒரு தலைமுறையே உருவாக்கக்கூடிய சக்தி இருக்கு. இந்த அத்தனை பருவமே தொடங்குறது அந்த காதல் குடும்ப குடும்பத்துல தானே. கண்ணை விளக்காக்கி, உதிரத்தை ரத்தமாக்கி, கையை தொட்டிலாக்கி, கால் பவுனை அரை பவுனாக்கி, கால் காசை அரை காசாக்கி,
கஷ்டப்பட்டு வேர்வை சிஞ்சு உழைச்சு பாடுபட்டு நம்ம குழந்தைகளை நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும்னு ஒரு அப்பா அம்மா ஓடி ஓடி உழைச்சிட்டு இருப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் ஒரு ஃபோன் கால் வரும். எங்கிருந்து வரும் தெரியுங்களா? போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வரும். அவங்க மகனோ மகளோ ஃபோன் பண்ணுவாங்க, எனக்கு பிடிச்ச பொண்ணை நான் செலக்ட் பண்ணிட்டேம்மா, சாரிம்மா. இந்த கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்டு இந்த கோபத்திலையும் அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கு. எப்ப தெரியுமா? தன்னுடைய மகளோ ஒரு பிள்ளையை பெறும் பொழுது அங்கே முதலில் வந்து நிற்கக்கூடியவள் உன் தாயோ தந்தையோகத்தான் இருப்பார். தன்னுடைய குழந்தை பக்கத்து வீட்டில் குழந்தை பெற்றுக்கிட்டாலும் சரி, 10 தள்ளி இருந்தாலும் சரி, ஆஸ்திரேலியாவில் இருந்தாலும் சரி, அமெரிக்காவில் இருந்தாலும் சரி, உடனே அங்க முதலில் வந்து நிற்கக்கூடிய உறவுகள் உன்னுடைய குடும்ப உறவுகளாகத்தான் இருக்கும்.